ராஜகுமார் கால் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு நான் தூங்கும் போது என் கால்ல கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். அவ்வளவு ஏன் என் தலையில கூட கல்ல தூக்கி போடுவேன். நிறுத்துங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்னா நீ செஞ்சாலும் செய்வேன். நீ தான் கண்ணகியோட பரம்பரையாச்சே. உன் கண்ணுக்கு தவறிய நீதிக்கு நீ நிச்சயமா ஏதாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவேன். அந்த கண்ணகி மதுரையை எரிச்சா நீ என்னையே எரிச்சாலும் எரிச்சிருவேன். இத பாரு, எனக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்ல. எந்த நேரம் என்ன நடக்குங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இந்த பயத்தோட என்னால இங்க வாழ முடியாது. வழிய விடு. முடியாது. நான் உங்களை போக விட மாட்டேங்க. இத பாரு, ஒரு கர்ப்பிணி பொண்ணை இங்க இருந்து தள்ளி விட்ட பாவம் எனக்கு வேண்டாம். வழிய விடு. எனக்கு நான் சொல்றத கேளுங்க. எனக்கு போகாதீங்க. எனக்கு ஐயோ அம்மா பாத்துமா, பாத்து. எனக்கு நில்லுங்க. அம்மா அம்மா எனக்கு தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வீட்டை விட்டு போகாதீங்க. எனக்கு என்ன மன்னிக்க கூடாதா? தயவு செஞ்சு போகாதீங்க. என்னை விட்டு போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். தயவு செஞ்சு போகாதீங்க. எனக்கு குடிகார பாவி நல்ல அப்பன மாதிரியே வந்து வாச்சிருக்கான். ச்சே, கர்மம் பிடிச்சது. எவ்வளவுதான் கழுவுனாலும் வாடையே போக மாட்டேங்குது. வீடே நாரிக்கிட்டு கிடக்கு. எப்படிதான் இந்த கர்மம் பிடிச்சத குடிக்கிறீங்களோ தெரியல. டேய், நல்ல குடிகார குடும்பம்னு பாக்குற ஜனங்க மெச்சுக்கொண்டா. உன்னால என்ன பண்றது? வாயா, ராத்திரி வீட்டுக்கே வராம இப்ப வந்து போஸ்ட் கொடுத்து நிக்கிற. இவன் நேத்து ராத்திரி என்ன நிலைமையில வீட்டுக்கு வந்தான்னு தெரியுமா? கர்மம் கர்மம் எல்லாம் என் தலை எழுத்தியா. நீ முன்னாடி குடிச்சிட்டு வந்து என்னென்ன அட்டூழி எல்லாம் பண்ணியோ அதையெல்லாம் இப்போ உன் பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காயா. என்னைக்கு தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சனோ அன்னில இருந்து நீ குடிச்சிட்டு எடுத்த வாந்தி எல்லாம் கழுவிட்டு இருந்த. இதோ இப்போ இவன் எடுக்கிற வாந்தி எல்லாம் கழுவிட்டு இருக்க. வாச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. ஏண்டா என்னடாச்சு உனக்கு? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ராத்திரி போதையில அந்த ராஜசேகர் வீட்டு வாசல்ல போய் நின்று கலாட்டா பண்ணியாமே. ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்டா இப்படி கெட்ட பெயர் எடுத்துட்டு இருக்க? என்னது போதையில இவன் போய் தகராறு பண்ணிட்டு வந்தானா? ஆமாண்டி, நல்லா குடிச்சிட்டு குடி போதையில அந்த ராஜசேகர் வீட்டு வாசல்ல போய் நின்று கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கான். பாவி, ராத்திரி அவன் அந்த நிலைமையில வரும்போதே நினைச்சு இவன் எங்கேயோ என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இவங்கிட்ட என்னடா பிரச்சனை, எங்கேயோ சண்டை எழுத்தியான்னு கேட்டதுக்கு நல்ல பாட கத்து கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா குடிகார பாவி. டேய், அந்த ராஜசேகர் ஏற்கனவே பெரிய ஆளுடா. இப்ப அந்த ஆளு சம்பந்தம் பண்ணிருக்கிற இடமும் பெரிய ஆளுதான். பணங்காசு நிறைய இருக்கிறவங்கடா. நீ இப்படி குடிச்சிட்டு போய் குடி போதில தகராறு பண்ணிட்டு வந்திருக்கிய. அவங்க உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்கடா. ஏன்டா வாசு இப்படி எல்லாம் நீ பண்ற? யோ, நீ அத அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லியா? ஆமா, நான் சொன்னா அப்படியே உன் புள்ள கேட்டுருவான் பாரு. இதுல நீ வேற ஏத்தி விட்ட. ரேவதியே சொல்லியிருக்கா நாம ஒண்ணு சேரணும், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு. அதுக்கு தானே இவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ண போய் இதனால இந்த கல்யாணம் நின்று போயிடுமோன்னு அந்த ராஜசேகர் பயந்து போய் இவனை ஏதாவது பண்ணிட்டா நாம என்னடி பண்றது? யோ, ஏயா நீயும் இப்படி எல்லாம் பேசுற? அந்த ரேவதியே ஆர்வமா வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னதுனால தான் நானும் இவங்கிட்ட நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன்னா இவனும் ரேவதியும் ஒண்ணு சேர்ந்துடலாங்கிறதுக்காக தான் ஏன் சொன்னேன். நீ ஏன் இப்படி அபசகுனமா பேசி என்ன பயமுறுத்துற? பின்ன நீ ஏத்தி விட்டதுக்கு இப்படி தாண்டி பேச முடியும். இதை பாரு வாசு, இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ணாத. புத்திசாலித்தனமா ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாரு. முன்னாடி பேனர் வச்சு அந்த மாதிரி இல்லை இது. அப்ப ஏதோ போலீஸ்காரங்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா குடிச்சிட்டு தான் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணான்னு போலீஸ்ல அவங்க சொன்னா போலீஸ்காரன் உன்ன சும்மா விட மாட்டான். உள்ள தள்ளி உன்ன முட்டி தட்டிடுவாங்க, தெரிஞ்சுக்க. யோ, புள்ளைய நீ பாட்டுக்கு மிரட்டாதையா. அந்த ஆளு கூட தான் இவனை ஆள் வச்சு அடிச்சான். அதுக்காக அந்த ஆள் மேல நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஆளை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. ரொம்ப தான் தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. ஏதோ அடிச்சாங்கறியே, இவனை அந்த ஆள் தான் அடிச்சாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காடி? எவனோ குடிக்கிறதுக்கு இவனை தேடுறான் பாரு. ஆமா ஆமா, நீ குடிய நிறுத்திட்டேங்கிறதுக்காக ஓவரா பேசாதயா. நீ இப்படி குடிச்சு கூத்து அடிச்சா நிறுத்திரி. டேய், என்னடா போனே பாத்துட்டு இருக்க? போன்ல யாரு? ரேவதிமா. பாத்தியா, இவன் பண்ண வேலைக்கு இப்ப அந்த பொண்ணே மூஞ்சில காரி துப்ப போது பாரு. டேய், ஸ்பீக்கர் ஆன் பண்ணா, நாங்களும் கேக்குறோம். ஹலோ ரேவதி, ஐ எம் சாரி. என்ன வாசு, இப்ப எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற? இல்ல ரேவதி, நான் தண்ணிய போட்டு நேத்து கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நீ நேத்து நடந்துக்கிட்டதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. தூள் கிளப்பிட்ட போ. என்ன ரேவதி, உண்மையாவ சொல்ற? உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாசு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேத்து எங்க அப்பா முகத்தை பார்க்கணுமே. அப்போ நேத்து நான் நடந்துக்கிட்டது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பின்ன நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணி நம்மள சதி பண்ணி பிரிச்சுட்டு எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி வைக்க பாப்பாரு. அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நேத்து நீ பண்ணத பார்த்து துடிச்சிட்டாருல்ல. நீ வெளிய கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உன்னை வெட்டுறேன் குத்துறேன்னு சொன்னாரு. உடனே நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், வாசு மேல யாராவது கை வச்சா நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ அது நடந்துரும்னு மிரட்டிட்டேன்ல. அடி தூள் பின்னிட்ட ரேவதி நீ. எங்க அப்பாவா இருக்கட்டும், அவர் சம்பந்தின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற அந்த மாணிக்கமா இருக்கட்டும், இனிமே உன் மேல கை வைக்க பயப்படுவாங்க. வாசு மேல ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அதனால நீ பாட்டுக்கு போந்து விளையாடு. நீ எங்க அப்பாவை சும்மா விட்டுடாத. அவர் நிம்மதி இல்லாம தூங்க முடியாம சாப்பிட முடியாம அவஸ்தைப்படணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ஓகே ரேவதி, நீ பெர்மிஷன் கொடுத்துட்டல, அது போதும் எனக்கு. இனிமே நான் சும்மா இருக்க போறதே இல்ல. என் அப்பா அம்மா கூட நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்குவியோன்னு பயமுறுத்துறாங்க. உன் அப்பாவால என் உயிருக்கு ஆபத்துன்னு கூட சொன்னாங்க. அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிடு வாசு. தைரியமா இருக்க சொல்லு. உன் மேல ஒரு சின்ன தூசி கூட படாத அளவுக்கு அவங்களுக்கு செக் வச்சிருக்கேன்னு சொல்லு. நீ குடுக்கற டார்ச்சர்ல எங்க அப்பா தப்பா ஏதாவது செய்யணும். அத வச்சே அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை நாம நிறுத்தணும். நாம 2 பேரும் வாழ்க்கையில மறுபடியும் ஒண்ணு சேரணும் வாசு. நீ கவலையே படாத ரேவதி, நான் சும்மாவே பேயாட்டம் ஆடுவேன். நீ கால சலங்கை வேற கட்டி விட்டல்ல, ருத்ர தாண்டவம் ஆட போறேன். இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்த போறேன். நாம 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். சரி வாசு, நான் ரொம்ப நேரம் போன்ல பேச முடியாது. அத்தைக்கும் மாமாக்கும் தைரியம் சொல்லு. அவங்கள நான் விசாரிச்சேன்னு சொல்லு. வச்சிரட்டுமா? சரி ரேவதி, பாய். யோ, என் மருமக பேசுனதை கேட்டல, இவன் ஏதாச்சும் பண்ணி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரட்டுயா? ஏண்டி இப்ப என்ன வாசும் ரேவதி ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறியா, இல்ல சொத்து உன் கைக்கு வரணும்னு ஆசைப்படுறியா? ரெண்டும் தாயா. யோ, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்ப. போய் அங்க இருந்து. டேய் வாசு, அவதான் கோச்சுக்கலன்னு சொல்லிட்டால, போய் எந்திரிச்சு குளிடா. சந்தோஷமா போ. அம்மா, ஐயா வீட்டை விட்டு போனதுல இருந்து ஐயாவை நினைச்சே இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, ஐயா கண்டிப்பா திரும்ப வந்துடுவாருமா. அவர் வீட்டை விட்டு போனதுல இருந்து இதே வார்த்தையை சொல்லிதான் என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவர் வீட்டுக்கு வந்த பாடும் இல்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லம்மா, என் மனசுக்கு தோணுதுமா, ஐயா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாருமா. நீங்க தைரியமா இருங்கம்மா. இந்த மாதிரி சோதனையான நேரத்துல உன்ன மாதிரி ஒருத்தி கூட இருக்கிறது எனக்கு ஆறுதலா தான் இருக்கு. நீயும் என் பக்கத்துல இல்லனா நிச்சயமா நான் அனாதையா தான் ஆயிருப்பேன். என்னம்மா நீங்க? கண்ணை தொடச்சுக்கோங்கம்மா. ஆமா பேபி, நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு காலத்துல நான் வேதனையில இருந்தப்போ எங்க அம்மா எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. அவங்க உறவை வெட்டி விட்டதுக்கு அப்புறம் காம்பவுண்ட் வீட்ல பானு எனக்கு துணையா இருந்தா. இப்போ இவ்ளோ பெரிய வீட்ல என் புருஷன் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போனாலும் எனக்கு துணையா கடவுள் ஒன்ன மாதிரி ஒருத்தி இருக்க வச்சிருக்காரு. அத நினைச்சு ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். விடுங்கம்மா, முதல்ல ஐயா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. நைட்ல இருந்து நான் அவருக்கு பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு, கட் பண்றாரு. 1000 இருந்தாலும் அவர் ஆம்பளம்மா. பொண்டாட்டி தன்னை காப்பாத்த முயற்சி பண்ணலன்னு கோவம் அவருக்கு இருக்கதானமா செய்யும். அதனால ராத்திரி ஃபோன் எடுக்காம இருந்திருப்பாரு. இப்ப கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா. அவராவது எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாம்ல. மறுபடியும் நீங்க ஃபோன் பண்ணா பேசலான்னு இருந்திருப்பாருமா. ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. ஃபோன் பண்ணுங்கம்மா. பேசுங்கம்மா. என்னம்மா
என்னம்மா ஆச்சு? நான் ஃபோன் பண்ணுவேன்னு தெரிஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. நைட்டு வீட்டை விட்டு போனவர் எங்கம்மா போயிருப்பாரு? ஆபீஸுக்கு தாம்மா போயிருப்பாரு. தங்கறதுக்கான வசதி அங்க தானம்மா இருக்கு. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா ஆபீஸ்ல இல்லையோ என்னமோ. ஆபீஸ்க்கு போகாம வெளியில எங்கேயோ தங்கிருக்கலாம்ல. மணி 9 தானம்மா ஆகுது. ஆபீஸ்ல இருக்கிறவங்கள வந்திருக்க மாட்டாங்க. 11 மணிக்கு பண்ணா தெரிஞ்சிடுமா. எதுக்கும் இன்னொரு முறை பண்ணி பாருங்கம்மா. ஹலோ எனக்கு நான் அர்ச்சனா பேசுறேன். மேடம், நான் செக்யூரிட்டி பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார் ஆபீஸ்ல இருக்காரா? வரலைங்க மேடம், இன்னும் ஆபீஸே ஓபன் பண்ணல. ஸ்டாஃப் எல்லாம் 9 மணிக்கு தான் வருவாங்க. சார் 11 மணிக்கு தான் வருவாரு. நைட் வந்தாரா? நைட்டு கூட வரல மேடம். சரி, அவர் வந்தா நான் ஃபோன் பண்ணத சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேடம். என்னம்மா ஐயா ஆபீஸ்க்கும் போகலையாம்மா? இல்ல, கவலைப்படாதீங்கம்மா. ஐயா எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தாமா இருப்பாரு. கண்டிப்பா திரும்பி வருவாருமா. இதையே நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. நேரம் ஆக ஆக அவர் கோவம் குறைஞ்சிடும். கோவம் குறைஞ்சதும் நேர்ல வரலன்னா கூட போன்லயாவது பேசுவாருமா. கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணுவாருமா. அவர் ஃபோன் பண்றாரோ இல்லையோ, நீ இப்படி பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. செல்வம், இந்த காஃபி. என்ன இன்னும் அத பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கியா? விட்டு தள்ளு செல்வம், மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நான் சொல்றது அர்ச்சனாவையும் சேர்த்துதான். தப்பு பண்ணிட்டோங்கிற எண்ணம் உன் மனசுல கொஞ்சம் கூட வரவே கூடாது. ஏன்னா நீ எடுத்த முடிவு 100க்கு 200% கரெக்ட் செல்வம். புரிஞ்சுதா? புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத பொண்டாட்டியே எத்தனை நாள் தான் நீ பொறுத்துக்குவ? லேட்டா முடிவெடுத்தாலும் நீ கரெக்டா தான் முடிவெடுத்திருக்க. என்ன என் மனசுல நெருடல்னா, அர்ச்சனாவுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு பதிலா அர்ச்சனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கலாம். நீ அப்படி பண்ணலேங்கிறது தான் எனக்கு சின்ன நெருடலா இருக்கு. இல்ல நந்தினி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் தான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த சொசைட்டியில் என்னோட இமேஜ் முக்கியம்னு. அதுவும் கருணகுமார் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் அர்ச்சனா வீட்டு விட்டு வெளியில் அமிச்சேன்னா என் பேர் மொத்தமாக கெட்டு போயிடும். அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்து அந்த அர்ச்சனா கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டேன். எப்படியோ செல்வம், நீ அர்ச்சனா தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்தானா எனக்கு அதுவே போதும். சரி இரு, டிஃபன் ரெடி பண்ற, சாப்பிட்டு போலாம். இல்லை இல்லை, நான் ஏற்கனவே வெளியில் சாப்பிட்டேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அசோசியேஷனில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுல ஓகே செல்வம். ஆனா வெளியில தங்குற பாரு, அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு அனாவசியமா வெளியில தங்கணும்? இங்கே தங்கலாம்ல. இல்லை நந்தினி, நான் வீட்டு விட்டு வெளியில் வந்ததுனால நிச்சயமாக நான் எங்கே போகிறேன், யாரை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கே தங்கினேன்னா ஏற்கனவே உன் விஷயத்தில் என்ன கேள்வி கேட்டு சந்தேகப்பட்ட அர்ச்சனாக்கு எல்லாமே தெரிய வந்தது. அதனால் இப்போதைக்கு நான் வெளியில் தங்குறது தான் நல்லது. ஓகே செல்வம், உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே செய். எனக்கு உன் சந்தோஷம் நிம்மதி அதுதான் முக்கியம். நான் ஒன்னும் அர்ச்சனா மாதிரி உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உன் நிம்மதியை கெடுக்க மாட்டேன். அதனால வெளியில சாப்பிட்ட உடம்பு கெடுத்துக்காம வேளைக்கு வீட்டுல வந்து சாப்பிடு. சரி, நான் கிளம்புறேன். செல்வம், மறக்காம லஞ்சுக்கு வந்துரு. உனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு வைக்கிறேன். வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். உட்காருங்க. இப்போ எதுக்காக இந்த மீட்டிங்னா, அசோசியேஷன்லேருந்து மோசடி செஞ்ச பணத்தை நமச்சி வாங்கணும், திருப்பி தரல. கொடுத்த கெடு வேறு முடிஞ்சு போச்சு. ஆளும் தலைமறைவாக இருக்காரு. அவருக்கு இன்னொரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து வார்ன் பண்ணலாமா சார்?
நோட்டீஸ்க்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். அவன் மாமா எம்எல்ஏவா இருக்கிறதால அவ்வளோ தைரியம். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? கோடிக்கணக்கில் பணத்தை சாப்பிட்டு ஏப்பமிட்டு இருக்கான். அந்த பணம் திரும்ப வரணும். அதுக்கு தலைவர் ஆக்ஷன் எடுத்து தான் தீரணும். அப்போ இதுக்கு ஒரே வழி நமச்சிவாயத்து மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். ஆமா, நமச்சிவாயம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற பொறுப்பை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஆமா, அந்த நமச்சிவாயம் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். வணக்கம் செல்வம். வாங்க சார். அசோசியேஷன் மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சும்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன செல்வம், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? நான் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ. நான் நினச்சிருந்தா உன்னை ஏன் இடத்துக்கு வர வச்சிருக்க முடியும். ஆனால் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எதுக்கு? எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். அட்ஜஸ்ட்மெண்ட்டா? புரியலையே. தலைவர் பதவிக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் புரியலன்னா எப்படி? சரி, நான் விஷயத்துக்கு நேராகவே வரேன். எல்லாம் நம்ம மாப்பிள்ளை நமச்சிவாயத்தை பற்றி தான். அந்த விஷயத்த நீ கண்டுக்காம விட்டுட்டா நல்லா இருக்கும். அது எப்படிங்க முடியும்? அசோசியேஷன் பணத்தை முறைகேடா பயன்படுத்தியிருக்காரு. கொடுத்த கால அவகாசத்துக்குள்ள பதில் சொல்லாம தலைமறைவா வேற இருக்காரு. அதனால அசோசியேஷன்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தீர்மானம் போட்டிருக்கோம். தீர்மானம் போடுறதே மறக்கிறதுக்காகத்தான். நீயும் அதை மறந்துரு. நான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். இதை பாருங்க, இந்த அசோசியேஷன்ல என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஓட்டு போட்டு என்னை தலைவராக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நான் நல்லது செஞ்சுதான் ஆகணும். என்னால் அவங்கள ஏமாற்ற முடியாது. புரியாம பேசாத செல்வம். தலைவர்னா வாக்குறுதி கொடுக்கறதோட அதை மறந்துடணும். கொடுத்த வாக்கை மறக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்களை மாதிரி அரசியல்வாதி கிடையாது. இந்த அசோசியேஷனுக்கு என்னை தலைவராக்குனதுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுதான் ஆகணும். அதனால நமச்சிவாயத்து மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது தான். வேண்டாம் செல்வம், நீ என்னை பகைச்சிக்கிட்டா நிறைய விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்.